கண்டிப்பா இதை எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா இது தேவைப்படும். பியூர் ஃபேன் பாய் சம்பவம். 2 மணி நேரம் உட்காரவே மாட்டீங்க. விண்டேஜ் ஏகே கண்டிப்பா ஒரு செம ஃபேன் பாய் சம்பவம். கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாக்கணும். அதெல்லாம் கிச்சி ஒதுக்கிட்டாரு. நம்ம பாத்துருப்போம், 2-3 ரீமிக்ஸ் தான் கேட்டிருப்போம். படத்துல அவ்வளவு ரீமிக்ஸ் இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் அவ்வளவுதான் வேற லெவல் இருக்குது. செம்மையா இருக்குது, எல்லாமே செம்மையா இருக்குது. சிம்ரன்லாம் அது வேற ஒரு ரீமிக்ஸ் சாங் வேற வரணும். ஐயோ தரோனா பயங்கரமா இருந்துச்சு மூவி. ஏகே ஃபேனா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவோம். எப்படிலாம் நம்ம அவரை பார்த்து ரசிப்போம், எந்தெந்த சீன்லாம் நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும் ஒரு மூவில இருந்து, வாலியில இருந்து, பில்லால இருந்து. ஸோ அது எல்லாமே அந்த இது இருந்துச்சு. பட் திரும்பி பார்த்த மாதிரி அப்படி இல்லை. ஸோ இதுவுமே கொஞ்சம் நியூவா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா என்ஜாய் பண்ண நல்லா எடுத்திருந்தாரு. ஜிவி பிரகாஷுமே சாங் செலெக்ஷன்ஸ், அங்கங்க அந்த பேக்ரவுண்ட் சாங் ஓடுறது, அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ஓகே தான். ஏன்னா எப்போ அந்த லைக் ஒரு அவங்க பையனை இது பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்காக அவர் எப்படி இது பண்றாரு. கண்டிப்பா அதுவுமே இருக்கும். யார் வேணா வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். சூப்பரா ஃபேன் வந்தாலும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலி வந்தாலும் அந்த ஸ்டோரி வைஸ் அதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாருமே. தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் மியூசிக் வரும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா படத்தோட பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஏகே ஃபேன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் ஆனா கண்டிப்பா பிடிக்கும். விஜய் ஃபேன்ஸ்க்கே பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்தது. ஆமா, விஜயோட ரெஃபரன்ஸ் நிறைய வந்தது. அதெல்லாம் இன்னும் நல்லா இருந்தது. நிறைய கெட்டப்ல வராரு. அஜித் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கும். 10க்கு 7 கொடுப்பேன். இது எத்தனை படம் வேற மாதிரி படம். சம்பவம் நல்ல சம்பவம். தலை இறங்கி அடிச்சுக்காப்ல. கிளைமேக்ஸ்லாம் போஸ்ட் கிரெடிட்ஸ் அந்த இதுல மேக்கிங் போடுறாங்க. மேக்கிங்ல எல்லாமே அவருதான் பண்ணிருக்காப்ல. இது வரைக்கும் சர்ப்ரைஸ்க்கு மேல சர்ப்ரைஸுங்க. ஒரு சின்ன சர்ப்ரைஸ், ஒரு சர்ப்ரைஸ் ட்ரைலர்ல ரிவீல் பண்ணதை விட படத்துல அதை விட அதிக சர்ப்ரைஸ். பக்கா ஃபேன் பை சம்பவம். ஒரு ஏகே ஃபேன் கூட சாட்டிஸ்ஃபை. இதைத்தான் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம் இத்தனை வருஷமா. அவரை இப்படிதான் பாக்கணும். ஃபேன் பாய்ஸ் தவிர, தலை ஃபேன்ஸ் தவிர எல்லாத்துக்குமே படம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். வேற மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ், எல்லா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இது புது ட்ரீட்மெண்டா ட்ரீட் பண்ணிக்கிறாப்ல. அர்ஜுன் தாஸ் தான், அது தலைக்கு அப்புறம் அர்ஜுன் தாஸ் தான் வந்துட்டு நல்ல ஒரு வைப்பான கேரக்டர். அவரும் செமையா பண்ணிருக்காரு. அவங்க எல்லாமே டீசென்டா தான் ப்ரோ. நம்ம மெயின் ஃபோக்கஸ் தலை தான். எல்லாருமே நடிச்சிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகேவா? தளபதி ரெஃபரன்ஸ் 2-3 ரெஃபரன்ஸ் வரும் பாருங்க. இன்டர்வல் பிளாக் பாருங்க நீங்க.